ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்லேருந்து நம்ம ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா கிளாஸ்க்கு போலாம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் 0ன்னு வச்சுக்கலாம். இதில் ஏஐ அசோசியேட்டட் டேர்ம்ஸ், எதுக்காக மேக்ஸ் படிக்கணும், பைத்தன் எதுக்காக ஸ்பெசிஃபிக்கலா யூஸ் பண்றாங்க, பைத்தன் லைப்ரரிஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கலாம். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க மீன்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஹாய், நான் உங்கள் ஹரி. வெல்கம் டு ஜீரோ டு ஏஐ கிளாஸ். இந்த வீடியோ கிளியராகவும் ஈஸியாகவும் புரியணுங்கிறதுக்காக 4 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய கம்பெனிஸ், ஜாப் ஓப்பனிங்ஸ், டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் பார்த்துருப்பீங்க. லைக் டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் எட்ஸெட்ரா. ஸோ அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேசிக் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ், செகண்டு ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஐ ஹோப் இந்த மாதிரி கிராஃப் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த கிராஃப்லேருந்து என்ன இன்சைட்ஸ் எடுக்கலாம்? எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, எந்த இயர் அதிகமாக ஆச்சு, எப்போ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சு, பாஸ்ட் டேட்டாவை வச்சு அதுலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுத்தால் அதுதான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். அதாவது என்ன நடந்துச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ண தெரியணும். அதான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். இந்த சேம் பாஸ்ட் டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில், அதாவது 2027 என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணினா அதுதான் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். இன்னும் சிம்பிளாக சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு கெஸ் ஒர்க் பண்ணுறது தான் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஜாப்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். நம்ம ஒர்க் பண்ண போகிற எல்லாமே ஏஐ டேட்டா வச்சு தான். அதனால நம்ம பார்க்க போகிற எல்லா ஏஐ ரோல்ஸ்க்கும் டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்காகவே தேவை. ஏன் டேட்டா தேவைன்னு இந்த வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். ஃபர்ஸ்ட் டேட்டா இன்ஜினியர் ரோல். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டேட்டா தான் இங்கே மெயின் ஹீரோவே. அதை வச்சு தான் ஏஐயே பில்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும்ல, அதை யார் பண்ணுவா? இந்த டேட்டா இன்ஜினியரிங் டீம் தான் பண்ணுவாங்க. இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸே டேட்டா என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதில் டேட்டா கரெக்டாக இருக்கா, ரிலையபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது மட்டும்தான். நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ரோலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கம்பெனிஸ் உங்ககிட்டேருந்து நிறைய டூல்ஸ் நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல், கிளவுட், ஏடபிள்யூஎஸ், அசூர், ஜிசிபி, அப்புறம் இன்டிகிரேஷன் சர்வீஸ், பைப்லைன்ஸ். ஸோ டேட்டா ரிலேட்டடான டூல்ஸ் என்னென்னலாம் நம்ம பண்ணுறோமோ அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரோல் நம்ம சேனலோட ப்ரைமரி ஃபோக்கஸ் இல்லை, ஃப்யூச்சரில் வேணும்னா பண்ணலாம். டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரோலுக்கு வந்து கம்பெனிஸ் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ் நாலேஜ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேபுலர் டேட்டாவை எடுத்துட்டு அதுலேருந்து இன்சைட்ஸ் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்ஸ் ஆர் டேஷ்போர்ட் நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சால் அந்த நாலேஜ் தான் அவங்களுக்கு தேவை. ஸோ இதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ், பார் கிராஃப், லைன் கிராஃப், அதேமாரி டேட்டா வச்சு ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்ல முடியும். ப்ளஸ் அடிஷ்னலாக டூல்ஸ் லைக் பவர் பிஐ, டேப்லியூ, கிளிக் வியூ, எஸ்கியூஎல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கம்பெனிஸ் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இனிமேல் வரப்போகிற ஜாப்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்டில் பார்த்துட்டு அப்படின்னா மிஷின் லேர்னிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மாடலிங் யூஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் டேட்டா சயின்டிஸ்டோட ஒர்க்கு. ஒரு எம்எல் இன்ஜினியரோட ரோலே வந்து மாடல் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் தான். எய்தர் மிஷின் லேர்னிங் ஆர் நியூரல் நெட்வொர்க். இங்கே வந்து டொமைன் நாலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, வேறாஸ் இன் டேட்டா சயின்டிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எம்எல் இன்ஜினியர் பில்ட் பண்ண மாடல்ஸை லார்ஜர் பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் எம்எல் ஆப்ஸ் இன்ஜினியரோட ரோலு. ஸோ இவங்க வந்து மாடல்ஸை டிப்ளாய் பண்ணி அதை பப்ளிக்கு சர்வ் பண்ணும் அண்ட் மானிட்டரும் பண்ணும். ஸோ இதுக்கு மினிமமே கம்பெனிஸ் வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் மார்க்கெட்டில் இதுக்கு நல்ல டிமாண்டும் இருக்குது. கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏஐ மாடல்ஸ் லைக் சாட்ஜிபிடி, ஜெமினை, கிளவுட், லாமா, இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாத்தையுமே பில்ட் பண்ணுறது ப்ளஸ் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் எல்எல்எம் இன்ஜினியர்ஸ். இவங்களுக்கு என்எல்பி, ஸ்ட்ராங் என்எல்பி, டீப் லேர்னிங் நாலேஜ் தேவை. டோன்ட் வரி, இது எல்லாத்தையும் நம்மளோட வீடியோஸில் நம்ம கவர் பண்ணுவோம். பில்ட் பண்ண எல்எல்எம்ஸை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது இல்லைன்னா ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து ஜென்ஏஐ இன்ஜினியர்ஸ். நம்ம பார்த்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டரில் பிளேஸ் பண்ணால் இப்படி தான் ஹோலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இனிஷியலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் லேயரில் வந்து டேட்டா இன்ஜினியர் அண்ட் டேட்டா அனலிஸ்ட், அண்ட் மாடலிங் லேயரில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் எம்எல் இன்ஜினியர்.
நம்ம பில்ட் பண்ற மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா டிப்ளாய்மெண்ட் தேவை அண்ட் அதை மானிட்டரிங்கும் பண்ணும். அதான் எம்எல்ஆப்ஸ் இன்ஜினியரோட ரோல். அண்ட் தென் அப்ளிகேஷன் லேயரில் வந்து எல்எல்எம் மாடல்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது இல்லைனா ஏதாவது ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஜென்ஏ இன்ஜினியர்ஸோட ரோல் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ஹோலிஸ்டிக்காக நம்ம வந்து ஆர்கிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஏஐ ஆர்கிடெக்டோட ரோலே. ஸோ மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஏஐ ஆர்கிடெக்ட் ரோலே பார்த்தீங்க அப்படின்னா 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மோர் ஓவர் சிஸ்டம் டாப் டு பாட்டம் வரைக்கும் நீங்கள் பில்ட் பண்ண எல்லா நாலேஜுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஹவவர் ஃபவுண்டேஷன் லேயரை தவிர்த்து மற்ற எல்லா லேயர்ஸ்க்குமே வந்து டெஃபினட் பவுண்டரிஸ் எதுவுமே கிடையாது. கம்பெனிஸ் இதை இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ தட் ஃப்யூச்சரில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறப்போ கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம பார்ட் 2 என்னன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏஐஎம்எல் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்த ஃபஸ்ட்டு டவுட், மேக்ஸ் அண்ட் கோடிங் என்ன ரிலேஷன், ஏன் மேக்ஸ் கற்றுக்கணும்? ஐ ஹோப் இஃப் யூ ஆர் எ பிகினர் நீங்களும் இதே சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ இதை சிம்பிளாக புரிஞ்சுக்க ஒரு சின்ன பசில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த நம்பர் சீரீஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. கரெக்டான ஆன்சர் பண்ணுற கமெண்ட்டை நான் பின் பண்ணி விடுறேன். இந்த பசிலை சால்வ் பண்ண என்ன பண்ணீங்க? பாஸ்ட் நம்பர்ஸ், அதாவது இந்த 7, 10, 8, 11, 9, 12 இதை வச்சு நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் மேபி அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம், சப்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? ஐரனி என்னன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேம் ரேஞ்ச் ஆஃப் ஆன்சர்ஸ் தான் வந்திருக்கும். இப்போ பார்த்த இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிள், அதாவது யூனிவேரியட். இதையே கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2 வேரியபிள் யூஸ் பண்ணால் அதுதான் பை வேரியட். இதே வந்து மோர் தேன் 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணால் அது பேர் மல்டி வேரியட். பட் நம்ம ஒரு பை வேரியட் டேட்டா செட் எடுத்து அது எப்படின்னு நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். இங்கே சேல்ஸுங்கிறது ஒரு இன்புட் வேல்யூவும் ப்ராஃபிட்டுங்கிறது அவுட்புட்டாகவும் வச்சுக்கும். இப்போ இந்த சேல்ஸில் வர நம்பர்ஸில் ஃபைனலாக அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எனிவேஸ் இதை நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்ம இதை வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷனாக ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டேபிளில் இருந்த இன்ஃபர்மேஷன் சேல்ஸை எக்ஸ் ஆக்சிஸாகவும் ப்ராஃபிட்டை ஒய் ஆக்சிஸாகவும் வச்சு நம்ம இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த டாட்ஸ் மேலே ஒரு லைன் கிழிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து லீனியர் ரெக்ரெஷன். எனிவே இந்த லீனியர் ரெக்ரெஷன் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த லீனியர் ரெக்ரெஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது 20லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா எங்கே டச் ஆகுதுன்னு சொல்லி இந்த ஆரிஜின் லைனை பார்க்குறப்போ அந்த வேல்யூ ஒய் ஆக்சிஸில் டச் ஆகிறது 40. ஸோ நம்மளோட ஆன்சர் 40. நம்ம யூஸ் பண்ணுற இதே மேக்ஸ் மெத்தட் தான் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுதான் கோர் ஐடியாலஜி. இதை நம்ம அப்கமிங் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயில்டாகவும் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நம்பர்ஸ் அண்ட் மேக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற ஆன்சர்ஸ் எப்பயுமே ஒரு சிங்கிள் ஆன்சர் தான் வரணும்னு அவசியம் இல்லை, மல்டிபிள் ஆன்சர்ஸும் வரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எது பெஸ்ட்டுன்னு எப்படி டிசைட் பண்ணுறது? ஸோ அதுக்காக தான் ப்ராபபிலிட்டி இங்கே யூஸ் ஆகுது. நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு தான் நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் அண்ட் டீப் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த மாடல் அது ஒரு பேட்டர்ன் சொல்லுதா இல்லை அது ஒரு கோஇன்சிடென்ஸான்னு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது? அதுக்காக தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு போவோம். ரியல் லைஃப்பில் டேட்டா இவ்வளோ ஈஸியாகவும் இருக்காது, ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ சிம்பிளாகவும் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக உட்காந்து பண்ணால் மந்த்ஸ் அண்ட் டேஸ் எடுக்கும். அதனால தான் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்க்கு போகிறோம். அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக பைத்தன் ப்ரோக்ராமிங் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி, நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். மற்ற ப்ரோக்ராமிங் டூல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து லார்ஜாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க நிறைய பேர் வந்து மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு லைப்ரரிஸாக கான்ட்ரிபியூட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு ஹோலிஸ்டிக் வியூ, அதாவது லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ஹியூஜ் டேட்டா இருக்கும். ஸோ அந்த ஹியூஜ் டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணதில் நம்ம மேக்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் மேக்ஸ் அப்ளை பண்ணால் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதுதான் எம்எல் மாடலோட கோர் ஐடியாலஜி. ஏஐயில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் பார்ட் 3ல் நம்ம பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேசிக்கான ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்த்துக்குவோம். அதாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங், செகண்ட் ஒன் வந்து டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் கோடிங்கை வந்து ட்ரெடிஷ்னல் கோடிங் கூட சொல்லலாம்.
இங்கே நம்ம ஒரு அசம்ஷன் வச்சு ரூல் எழுதியிருக்கோம். ரெயின் வருமா வராதா? பட் வெறும் கிளவுட் அண்ட் வின் போதுமா? சப்போஸ் நான் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் ஆட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹியூமிடிட்டி தேவை. அப்போ அதை நான் எங்கே ஆட் பண்ணுவேன்? ஸோ அதை நான் வந்து இந்த கோட்லேயே வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஹியூமிடிட்டி இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 95 அப்படின்னு. கன்சிடர் நான் ஃபியூச்சரில் வேற ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறேன். அப்பயும் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குமா? வராதுல்ல. இந்த ப்ரெடிக்ஷன் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம டேட்டா ட்ரிவன் மெத்தடுக்கு போகிறோம். இங்கே கோடுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக டேட்டாவுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிற மாதிரி ப்ரீவியஸ் ரெயின் ப்ரெடிக்ஷன் எக்ஸாம்பிள்கே வரும். அஸ்யூம் நம்ம 1000 டேஸ் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் cloud எப்படி இருக்குது, விண்ட், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர், இந்த டேட்டா வச்சு பேட்டர்ன் டிஸ்கவர் பண்ணினா ப்ரெடிக்ஷன் பெட்டராக இருக்கும்ல. இதுதான் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங். இன் ஷார்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு லேர்னிங்கில் நம்ம ரூல்ஸ் செட் பண்ணுவோம். ஆனால் டேட்டா ட்ரிவனில் டேட்டாவையே ரூல்ஸ் டிஸ்கவர் பண்ணுன்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு லார்ஜர் சப்ஜெக்ட். இதுக்குள்ளார பேசிக்காக இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன் ப்ரோக்ராமிங்கும் இருக்கும். அதேமாரி அட்வான்ஸ்டு கான்செப்ட் லைக் ChatGPT, ஜெமினி மாதிரி டூலும் இதுக்குள்ளார தான் அடங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர், ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், அதேமாரி LLM மாடல்ஸ், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளார தான் வரும். இந்த ஏஐக்குள்ளாரியே டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங்கை கோர் கான்செப்டாக வச்சு பண்ணுனா அதுதான் வந்து மிஷின் லேர்னிங். நம்ம எப்படி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த பசில் சால்வ் பண்ணோம், அதேமாரி மிஷின்ஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் மாடல். ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொன்னேன். மிஷின் லேர்னிங்கோட அட்வான்ஸ்ட் கான்செப்ட் தான் டீப் லேர்னிங். இங்கே எம்எல் மாதிரி மாடல் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. இன்ஃபேக்ட் இது ஒரு ஹியூமன் பிரெயின் இன்ஸ்பயர்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் பண்ணது. எக்ஸாக்ட் ஹியூமன் பிரெயின் இல்லை, ஜஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் நம்மளோட ஹியூமன் டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸை வச்சுக்கோங்க. அது பேஸ் பண்ணி பண்ணது தான் டீப் லேர்னிங் மாடல். ஸ்மால் டேட்டா செட் அண்ட் குயிக் ட்ரைனிங் வேணும், அதுலேருந்து பெட்டர் சொல்யூஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணணும். இதுவே எனக்கு ஹை அக்யூரசி வேணும், அதேமாரி என்கிட்ட ஹியூஜ் டேட்டா செட் இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டீப் லேர்னிங்க்கு போவோம். டீப் லேர்னிங் ஒரு டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கும், அதே நேரத்தில் இமேஜ் டேட்டாவும் எடுக்க முடியும். ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் எடுத்து அதுலேருந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுதான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்லேஷன், ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேஷன் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் போகும். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து டீப் லேர்னிங்கோட ஒரு சப்செட் கிடையாது, இது வந்து ஒரு வைடர் கான்செப்ட். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டும் இருக்குது, அதே நேரத்தில் டேட்டா ட்ரிவனும் இருக்குது. இன்ஃபேக்ட் NLP வந்து மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இது எப்போ ரொம்ப வைடராக பேசப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ ChatGPT மாரி ஒரு LLM மாடல்ஸ் உள்ளே வந்துச்சோ அப்போ தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கான மெயின் பர்பஸே வந்து தெரிய வந்தது. LLMஸில் டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, இதில் இமேஜஸும் வரும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸை விட்டு வெளியிலேயும் இருக்குது. நேமுக்கு தகுந்த மாதிரியே ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் எடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT, ஜெமினி, லாமா எல்லாமே. இந்த LLMஸை யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட், இமேஜ், கோடை ஜென்ரேட் பண்ணால் அதுதான் ஜென்ரேட்டிவ் AI. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் மாடல் யூஸ் பண்ணி ஒரு சாட்பாட் பில்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்மளால் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனாக பண்ண முடியாது. ஆனால் இதுவே ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் டேட்டா ட்ரிவன் பாப்புலராகவும் LLM மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கோட ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணோம் அப்படின்னா 1000+ லைன் ரிப்பீட்டடாக வரும். அதை ரெடியூஸ் பண்ணுற வேலை தான் பைத்தன் லைப்ரரிஸ் பண்ணுறது. ஒரு மிஷின் லேர்னிங் மாடலில் சிம்பிளராகவும் ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சைக்கிட் லேர்ன் பேக்கேஜ் போதும். இதை வச்சு நம்ம கன்வீனியண்ட்டாக அதை பில்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி டீப் லேர்னிங் மாடல்ஸை பில்ட் பண்ண 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று TensorFlow, இன்னொன்று PyTorch. அப்பார்ட் ஃப்ரம் சின்டாக்ஸ் டிஃப்ரென்ஸ் 2 பேரோட ஒர்க்கிங்கும் சேம் தான். எதை சூஸ் பண்ணுங்கிறது அது நம்மளோட யூசர் டிபெண்டன்சியை பொறுத்து தான் இருக்குது. யூஸ்வலி TensorFlow ப்ரொடக்ஷன் ஃபோக்கஸ்ட், கம்பெனிஸ் இதை மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. PyTorch ரிசர்ச் ஃபோக்கஸ்ட். இது ஒன்றும் ஹார்ட் பவுண்டரிஸ்லாம் கிடையாது. உங்களோட யூசர் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் எந்த இது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். LangChain, LangGraph, llama Index, LangFlow எல்லாமே ஜென்ரேட்டிவ் AI மாடல் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணி LLM மாடல்ஸ் லைக் ChatGPT, ஜெமினி இதை ஆக்சஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான். நான் அட்வான்ஸ்டு கான்செப்டுக்குள்ளே போகவே இல்லை. ஸோ தட் இது உங்களுக்கு ஓவர்வியூவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டாபிக்ஸுமே ஸ்லோ அண்ட் டீட்டெயில்டாக கவர் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.
ஏதாவது டாபிக் ஒரு கான்செப்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கவர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு ரிசீவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த சீரீஸை கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூ பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்ஸ் அ லாட் கைஸ். See you next time.